முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்தார்? பிரணவத்தை உபதேசம் செய்தார். இந்த பிரணவத்தின் பொருளை முதல்ல சிவபெருமானுக்கு உபதேசித்தார். அடுத்ததாக அகத்தியர்க்கும், மூணாவதா செய்தது அருணகிரிநாதருக்கு. இந்த பிரணவ உபதேசம் என்பது என்ன? அதனுடைய பொருள் என்ன? பொருள் என்று சொன்னால் அர்த்தம் இல்ல, மீனிங் இல்ல. அது எந்த பொருளை குறிக்கின்றது? முருகர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு கேட்கல. பிரணவம் என்பது ஓம்காரம், எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனா அதனுடைய பொருள் என்ன? அதுதானே முக்கியம். பிரமனுக்கு தெரியல. பிரணவத்தின் பொருள் எதுன்னு கேட்ட உடனே, முருகா 6 முகத்துல ஒரு முகம் பிரணவம் தானே, நீ தானே பிரணவத்தின் பொருள்னு சொல்லி இருந்தால் சரியா போயிருக்கும். பிரமனை கொண்டு போய் சிறையில அடைத்தார். சிவபெருமானே வந்தார். பிரணவத்துக்கு பொருள் தெரியலேன்னு சொல்லி பிரமனை சிறையில் அடைச்சியே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். முருகர் சொன்னார் தெரியும்னார். எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார். முருகர் சொன்னார், அப்படி நீங்க கேட்ட உடனே இதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பிரணவங்கிறது மந்திரம், அது சொல்வது என்பது உபதேசம். அதை சொல்லுகிறவர் குருநாதர், அதை கேட்கிறவர் சீடர். நீங்கள் சீடபாவத்திலே இருந்தால் அதை நான் சொல்ல தயார்னர். உடனே ரிஷபத்துல வந்த சிவபெருமான் என்ன பண்ணாரா, முருகனை மும்முறை வலம் வந்தாராம். குழந்தைய தூக்கிக்கிட்டார். இப்படி வாய